மதிப்பு வந்து ஒரு ஷேர் விலை 150 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, அப்போ வந்து ஒரு 3 ஷேர் வாங்கிட்டு நீங்கள் ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் போட்டு வைக்கிறீங்க. ஸோ இதே ப்ராசஸை வந்து நம்ம டெரிவேட்டிவ்ஸில் பண்ண முடியாது. ஒரு டெரிவேட்டிவ்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸ்லாம் நீங்கள் வாங்கி ஆகணும். ஓகேவா? ஒரு லாட்டில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். ஒரு லாட் எடுத்துக்கினா 300 இருக்கலாம், ஒரு லாட்டில் 500 இருக்கலாம், ஒரு லாட்டில் 1000 இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ டாடா ஸ்டீல் இருக்குல்ல, ஸோ அந்த ஷேர் எடுத்துட்டிங்கன்னா அந்த டாடா ஸ்டீலோட டெரிவேட்டிவ் நீங்கள் வாங்கினா ஒரு லாட்டில் வந்து 5500 ஷேர்ஸ் இருக்கும். இப்படி வந்து ஒரு லாட் கணக்கில் தான் நீங்கள் வாங்கி ஆகணும். ஓகேவா? ஸோ டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே போகும்போது நார்மலாக ஒரு 10 ஷேர் 15 ஷேர் அப்படி வாங்க முடியாது. ஒரு லாட்டில் என்ன ஷேர் இருக்கோ அதுதான் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இந்த லாட்டு தான் டெரிவேட்டிவ். ஸோ உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல் சொன்னேன் இல்லையா, ஸோ டாடா ஸ்டீலில் இந்த ஒரு லாட் சைஸ் 5500 இருக்குல்ல, ஸோ அதுதான் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த டாடா ஸ்டீலோட 5500 அதான் ஒரு லாட்டு தான் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? இந்த டெரிவேட்டிவ்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எந்த அண்டர்லைங் அசெட்லேருந்து இந்த வேல்யூ வந்து டெரைவ் பண்ணி வரணும்னா அந்த டாடா ஸ்டீலோட ப்ரைஸ். ஓகேவா? கரண்ட்டாக டாடா ஸ்டீல் வந்து 148.25 சம்திங் அந்த இதுலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 5500 ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, டெரிவேட்டிவ்ஸாக வாங்கிட்டீங்க. இந்த 5500 ஷேர், ஓகேவா, இதோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ மதிப்பு இன்க்ரீஸ் ஆகணும்னா எங்கேருந்து டெரைவ் பண்ணி எடுத்துக்கும், அந்த டாடா ஸ்டீலோட ஷேரை தான் டெரைவ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இப்போது அந்த 148.25ல் ட்ரேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 149 ஆகுது. ஸோ அந்த சிங்கிள் ஷேர் டாடா ஸ்டீலோட சிங்கிள் ஷேர் வந்து 149 ஆகுது. ஸோ அந்த 0.75 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.